வேற யாரு? அந்த துளசியை தான். நான் ஒரு ஆர்டர்ல அடுக்கி வச்சிருக்கேன். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவ வந்து மொத்த ஆர்டரையும் மாத்தி அடுக்கி வச்சிருக்கா. இப்ப எதை காணும் உனக்கு? இல்லத்த, நம்ம வீட்ல ரெடி பண்ணோம்ல மட்டன் மசாலா, அது இங்கதான் எங்கேயோ வச்சேன். இப்ப வந்து பாக்குற காணோம். சரி, இப்ப எதுக்கு அதை நீ தேடுற? உங்க பையனுக்கு ஏதோ நெஞ்சு சளியா, சூப்பு வச்சு தர சொன்னாரு அத்தை. அங்க எங்கேயாவது வச்சிருப்பா, பாத்து எடு. எல்லா இடத்துலயும் ஃபுல்லா செக் பண்ணி பாத்துட்டேன். நீங்க துளசி கிட்ட கேட்டு பாருங்களேன். இதுக்காக நான் கடைக்கெல்லாம் போயிட்டு வர முடியுமா? ஏன் நீயே கேட்க வேண்டியதானே? இல்லத்த, அவ முன்ன மாதிரி இப்பெல்லாம் பேசுறதே இல்ல. எது சொன்னாலும் வெடுக்கு வெடுக்குன்னு பதில் சொல்றா. நீங்களே கேட்டு சொல்லுங்க அத்த. சரி இரு, கேக்குறேன். அத்த, நீங்க ஸ்பீக்கர்ல போடுங்க. எதுக்கு? இல்ல, நானே கேட்டுக்கிட்டேன்னா அந்த மசாலா எங்க இருக்குன்னு நான் அப்படியே என் வேலையை ஆரம்பிச்சிருவேன்ல. ஹலோ ஹலோ அத்தை, என்ன அவ்வளவு மிஸ் பண்றீங்களா? நீங்களே கால் பண்ணிருக்கீங்க, என்ன விஷயம்? துளசி எங்க இருக்க? நான் அம்மா வீட்ல தான். அது ஒண்ணும் இல்ல துளசி, கிச்சன்ல நம்ம வீட்ல அரைச்சோம்ல மட்டன் மசாலா பொடி, அத எந்த இடத்துல வச்சிருக்க? அது அங்கதான் அத்தை, மசாலா எல்லாம் வைப்போம்ல, 2வது ஷெல்ஃப் மேல அங்கதான் அத்தை. எதுக்கு இடத்த மாத்தி மாத்தி வைக்கிற? எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க மாட்டியா நீ? இல்ல அத்தை, எல்லா மசாலாவும் இங்க இருக்கும், அங்கதான் வச்சிருக்கேன், கொஞ்சம் பாருங்களேன். சரி சரி, நீ எப்ப வருவ? நான் சாயங்காலத்துக்குள்ள வந்துருவேன் அத்தை. சரி சரி வை. மீனா, அந்த கபோர்டை திறந்து பாரு, அதுலதான் இருக்கும். அத்த, இருக்குத்த. சரி மீனா, சூப் வச்சா எனக்கும் கொண்டு வந்துதா. எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. சரிங்க. சரியா?